லைஃப்ல என்ன இருக்கணும்? ஒழுக்கம். அப்புறம் உனக்கு இடப்பட்ட கடமை. அதற்கு பிறகு முடிஞ்சா போய் நல்லது பண்ணு 4 பேருக்கு. முதல்ல எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் டிசிப்ளின் தான் லைஃப். அடுத்தது உனக்கு இடப்பட்ட கடமைகள். அடுத்தது ஈகை. இந்த ஒழுக்கத்துக்குள்ளேயே சேவை வந்துரும். சேவை என்பதுதான் வள்ளல் பெருமானார் என்ன சொன்னாரு? ஜீவகாருண்ய ஒழுக்கம்னாரு. அதுவும் ஒழுக்கம். அது என்ன ஒழுக்கம்? ஜீவகாருண்ய ஒழுக்கம். என்ன சேவை செய்யாம ஒரு விஷயம் தடுக்கும். அத வள்ளுவன் சொல்றான். உன்னை சேவை செய்யாம ஒரு 4 விஷயம் தடுக்குது. சேவன் மட்டும் இல்ல. ஒரு ஆபீஸ்ல வேலைக்கு போறோம். நல்ல பேர் எடுக்கணும்னா இந்த 4ம் இருக்கக்கூடாது. இல்லன்னு வச்சுக்கோங்க. நம்மள மேனேஜர்ல இருந்து நம்ம கீழ வேலை செய்யறதுல இருந்து கூட வேலை எல்லாரும் நம்மள கமெண்ட் தான். அடிப்பாங்களா? அப்ப அந்த மரியாதை இருக்காது ஆபீஸ்ல. ப்ரமோஷன் கிடைக்காது. இன்கிரிமெண்ட் கிடையாது. இது என்ன நீ கிழிச்ச உனக்கு ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட் கேட்பாங்களா? எதனால இது நம்மளுடைய பொது வாழ்க்கையிலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, சேவையிலும் சரி, எங்க நம்ம டேமேஜ் ஆகுறோம்னு வள்ளுவன் சொல்றான். 4 விஷயம் சொல்றான். நல்லா உள்ள வாங்கிக்கோங்க. நெடுநீர், மறவி, மடி, துயில் இந்நான்கும் கெடுநீரார் காமக்கலன்ட்டான். நீ கெட்டு போகணும்னு நினைச்சிட்டேன்னு வச்சுக்கோ, உன்னை யாரும் இனிமே கெடுக்க வேண்டாம். நீயே விரும்பி கெட்டு போறதுக்கு 4 விஷயம் பண்ணு. ஒரு விஷயத்தை தாமதப்படுத்து செய்யறதுக்கு. நாளைக்கு செய்யறேன். எங்கடா வேலை முடியல, இந்த நாளைக்கு கொடுத்துட்றேன். அது சாதாரணமா சொல்லுவாங்க. சில பேர் பார்த்துருக்கீங்களா? இப்ப கொடுக்குறேன், இப்ப கொடுத்துறேன். இப்பன்னு எப்ப வரைக்கும் போகும்? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அவங்கள ஏமாத்துறோம்னு. உன் பேர் அங்க டேமேஜ். ஆனா மரியாதை மட்டும் வேணும்னா எப்படி மரியாதை வரும்? இது எடுத்துருங்க. இன்னைக்கு இன்றே செய் நன்றே செய். என்னவோ ஒரு விவேகானந்தனோ, ஒரு நேதாஜியோ, ஒரு பகத்சிங்கோ, வெற்றியாளர்கள் யாருமே, அப்துல் கலாம்ல இருந்து யாருமே அப்படி கிடையாது. உடனே ரிப்ளை கொடுங்க. கம்யூனிகேஷன். ஒரு வேலையா நாளைக்கு தானே செய்ய போற, இன்னைக்கு முடிச்சு கூட, டைமுக்கு முடிச்சுட்டாருப்பா. தாமதம் செய்யாதே, பேர் போயிடும். எடுத்துட்டு போங்க. இந்த ஒழுக்கத்துல இதுவும் எடுத்துட்டு வாங்க. தாமதம் பண்ணாதீங்க. மரியாதையே இருக்காது உங்க மேல. பின்னாடி எப்படி பேசுவாங்க தெரியுங்களா? ஜவ் மிட்டாய் அப்படின்னுவாங்க. இன்னும் என்னென்ன பேர் வைப்பாங்களோ எனக்கு தெரியாது. நல்ல பேர் இருக்காது. பொய் சொல்லாதீங்க. பொய் சொல்லவே சொல்லாதீங்க. எக்ஸாக்டா பேசுங்க. தைரியமா முடியாது சார், எப்படி அப்படி பேசுங்க. ஆனா எல்லாத்தையும் அப்படியே சொன்னா முடியாது. மரியாதை இருக்காது. நெடுநீர். 2வது மறதி. எது கேளு, ஐயோ மறந்துட்டேனே. எல்லாத்தையும் தப்பிச்சிடலாம். மறந்துட்டேன்னு சொன்ன அதை விட ஒரு பதில் இருக்கா? மறந்துட்டேன். எவ்வளவு அது நம்மளை தாழ்த்தும். இந்த நான் சொல்லல, வள்ளுவன் சொல்றான். நீ கெட்டு போனோம், நான் அதை விரும்பி போய் எடுத்துக்கோ. எது எடுத்தாலும் மறதி மறதி மறதினா எப்படி இருக்கும்? ஒரு விஷயம் சொன்னோம், நம்ம மறந்துட்டோம். அவங்க ஞாபகம் வச்சிருக்கணும். எத்தனை பேர் நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆன்மீகம்னா நான் அப்படியே எல்லாம் மறந்துட்டேன். இல்ல, இன்னும் விழிப்பு நிலையோட ஆவதுதான் ஆன்மீகம். அப்ப நெடுநீர், மறதி. அடுத்தது மடி. மடினா சோம்பேறித்தனம். நமக்கு எதிரி யாருமே கிடையாது. சோம்பேறித்தனம்ட்டான் வள்ளுவன். மடி. பேச சில பேர்கிட்ட நீங்க உட்கார்ந்து பாருங்க. எனக்குலாம் சில பேரை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கும். வேலை முடிச்சுட்டேன், எப்ப பண்ணலான்னு இருக்கேன், நாளைக்கு பதில். அந்த அலை வரும் பாருங்க, எதிரலை. சோர்வு இருக்கக்கூடாது. அப்படி இருக்கணும். உங்களை பார்த்தாலே அவங்க கிட்ட உட்கார்ந்தா சில பேர் ஐயோ போகாத, எப்போ நம்ம கிட்ட இருக்கிற எனர்ஜியே போயிடும். அப்ப நெடுநீர், மறவி, மிடி, துயில். தூங்குறது. சில பேர் ட்ரெயின்ல போ தூக்கம், பஸ்ல போ தூக்கம், கார்ல ஏறு தூக்கம், கொஞ்ச நேரம் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணு தூக்கம், நின்னுகிட்டே தூக்கம். உடம்பு முடியல. ஆக்சுவலி விட்டமின் B12 குறைவாக இருந்தாலும் அப்படி இருக்கும். ட்ரீட்மெண்ட்டும் எடுங்க. விட்டமின் B12 குறைபாடு கூட இருக்கட்டும். பக்கத்துல
எல்லாம் வச்சுட்டு பாம்பு வரும்னு சொன்னா எப்படி இருக்கும்? பாம்பு வருமாமே? தூக்கம் வருமா? அப்படி யமன்ற பாம்பு வரப்போதியா? தூங்குவீங்களா? அந்த பயம் இருந்தா தூங்குமா? இல்ல தலகாணி கீழ பாம்பு இருக்குன்னு உங்களுக்கு சொல்லிட்டு படுக்க சொல்ட்டேன். பஞ்சு மெத்தமா காஸ்ட்லியா வாங்கி உங்களுக்காகவே போட்டிருக்கேன். அப்படியா? ஆனா கீழ ஒரு 2, 3 பாம்ப மட்டும் வச்சிருக்கேன். ஏசி இருக்கு, ஃபேன் இருக்கு, பக்கத்துல ஏலக்காய் டீ இருக்கு, வறுத்த முந்திரி பருப்பு இருக்கு, நல்ல பிஸ்கட் இருக்கு, காஃபி இருக்கு, பால் இருக்கு, பக்கத்துல பாம்பும் இருக்கு. தூக்கம் வருமா? பி12 எங்க போச்சு? உனக்கு ஆர்வம் இருந்தா, விழிப்பு நிலை இருந்தா, பயம் இருந்தா தூக்கம் போகும். இப்போ நமக்கு உடம்பு முடியாது. நான் உதாரணம் சொல்றேன். தூக்கம் நமக்கு வெல்ல முடியலன்ட்டு. பொண்ணுக்கு கல்யாணம். உடம்பு முடியல. ஃபீவர் இருக்கு. கை கால் வலிக்குது. 4 நாளா வேல. விடியற் காலைல 4:30 மணி முகூர்த்தம். இரவு 2 மணிக்கு படுத்திருப்போம். ரிசப்ஷன் முடிஞ்சு. படுக்க கூட மாட்டோம். கல்யாணத்துல யாரும் படுத்து நான் பார்த்ததில்ல பேரண்ட்ஸ். படுக்க முடியாது. ஏன்னா போக பந்தல்காரன் வருவான். வாழை மரம் கட்டணும். அது வேலை. கேட்டரிங் ஆளுங்க வந்துட்டாங்களா? மளிகை பொருள் வந்ததா? உடம்பு முடியல. தூங்குவீங்களா? தூங்கி இருக்கீங்களா? கல்யாணம் கிரகப்பிரவேசம்? ஏன் தூக்கம் வரல? கடமை. நம்மளும் தூங்கிட்டா யார் செய்வா? முடியாதுதான். ஆனா கடமை. உங்களுக்கு அந்த எண்ணம் இருந்தா தூக்கம் வராது. தூக்கத்தை டாமினேட் பண்றதுக்கு வேற ஒரு எண்ணம் வரணும். அப்பதான் மரியாதை. தூங்காம இருக்காங்க. எல்லாரும் வேலை செய்ய போய் தூங்கிட்டு இருந்தா, அது அதுவும் நான் தூங்குறது எப்படின்னு உங்களுக்கு சொல்றேன். மொரட்டு தூக்கம். மொரட்டு தூக்கம். தூங்கக்கூடாதுங்க. அது இல்லறத்துல இருக்கவங்களுக்கு விட்டுருங்க. டீப் ஸ்லீப். ஆன்மீகத்துல எப்படி தெரியுங்களா தூங்கணும்? அந்த தூங்குறதே அழகா இருக்கும். தியானம் மாரி தூங்கணும். சும்மா லைட்டா அந்த தூங்குறதே அழகா இருக்கணும். யோக தூக்கம் தூங்கணும். நம்மள சுத்தி என்ன அது என்னடா நீங்க நீங்க மெடிடேஷன் பண்ணி பண்ணி பாருங்க. அந்த தூக்கம் வரும் உங்களுக்கு. அடிச்சு போட்டா மாரி செல்லு அலாரம் டமுடும். அப்படியே சில ட்ரெயின்ல கூட அடிச்சுன்னு கிடக்கும். எந்திர்றா அப்பலாம் எந்திர்றான்னு ஒரு எந்திர்றா எந்திரா அவர தவிர எல்லாரும் எந்திரிச்சுருவாங்க. இது சேவை செய்பவர்களுக்கு இருக்கக்கூடாது. இல்லன்னா உங்க சேவை சிறக்காது. நீங்க வேலைக்கு போறவங்களா இருந்தா கூட சரி. நெடுநீர், மறதி, மிடி, தூக்கம் 4ம் கெடுநீரார் காமக்கலன். இன்னைக்கே விடுங்க.